மூன்றாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பக்கம் 1 பாடம் 1 வண்ண வண்ண பூக்கள். இதில் பார்த்தீங்கன்னா நித்யா, இனியன், வனிதா 3 பேரும் என்ன செய்கிறாங்க, தாவரவியல் பூங்காவை சுற்றி பார்க்க போகிறாங்க. அதில் ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் தாவரவியல் பூங்காவில் நுழைவு கட்டணங்களோட விவரங்கள், அதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கீழே சில வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வினாக்களுக்கு நம்ம பதில் அளிக்க போகிறோம். சரியா? முதலாவது கேள்வி, படத்தில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை. குழந்தைகள் எத்தனை இருக்காங்கன்னு சொல்லி எண்ணி போடனே 4 குழந்தைகள் இருக்காங்க. இரண்டாவது கேள்வி, பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் பத்துக்கள் உள்ளன. பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணம் 50. ஸோ 5 பத்துக்கள் இருக்குது. மூன்றாவது கேள்வி, குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் ஒன்றுகள் உள்ளன. குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணம் 15. ஸோ 15 ஒன்றுகள் இருக்குது. நான்காவது கேள்வி, ஆசிரியர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் பத்துக்கள் மற்றும் டேஸ் ஒன்றுகள் உள்ளன. ஆசிரியர்களுக்கான கட்டணம் 35, 3 பத்துகள், 5 ஒன்றுகள். ஐந்தாவது கேள்வி, பள்ளி மாணவர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் பத்துகள் மற்றும் டேஸ் ஒன்றுகள் உள்ளன. பள்ளி மாணவர்களுக்கான கட்டணம் 10. சரியா? அதில் ஒரு 10, 10 ஒன்றுகள் இருக்குது. ஆறாவது கேள்வி, குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தில் 1இன் இடம் மதிப்பு. குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணம் 15. அது 1இன் இட மதிப்பு என்ன அப்படின்னா 10. ஏழாவது கேள்வி, புகைப்பட கருவிக்கான கட்டணத்தில் 9இன் இட மதிப்பு என்ன அப்படின்னா 10. எட்டாவது கேள்வி, குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தை டேஸ் +5 எனவும் எழுதலாம். குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணம் 15. அதில் 5 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 + 5ன்னு எழுதலாம். 10 + 5. சரியா? அடுத்து பக்கம் 2. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிவப்பு, மஞ்சள், ஊதா பூக்கள் இருக்குது. இதை வச்சு கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி, பூக்களை எண்ணி எழுது. அதில் சிவப்பு பூக்கள் ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா 25. அடுத்து ஊதா பூக்கள் 21, மஞ்சள் பூக்கள் 13 இருக்குது. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஊதா பூக்களோட எண்ணிக்கையில் 10 எத்தனை இருக்குது, 1 எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் 25. அதில் 2 10, 5 ஒன்றுகள் இருக்குது. அடுத்து மூன்றாவது என்னென்னா, இந்த சிவப்பு பூக்களை பூக்களின் எண்ணிக்கையிலிருந்து எண்களை முன்னோக்கி எழுதணும்னு சொல்கிறாங்க. முன்னோக்கினா 25, 26, 27, 28, 29, 35 வரைக்கும் வரேன். அந்த பாக்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனை வரைக்கும் நம்ம எழுதிக்கிறேன்னு. முன்னோக்கி அப்படின்னா முன்னாடி எழுதணும். அடுத்து பாருங்கள், பின்னோக்கி எழுதுக அப்படின்னா பின்னாடி. அடுத்து மஞ்சள் பூக்கள் 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3. அடுத்து பாருங்கள், ஐந்தாவது கேள்வி, சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 25. அது முன்னாடி உள்ள முந்தைய எண் என்ன அப்படின்னா 24. அடுத்த எண் என்னென்னா 26. அடுத்து பார்த்தீங்கன்னா, 20ஐ விட அதிக எண்ணிக்கையில் உள்ள பூக்களை வட்டமிடுக. 20ஐ விட அதிகமான எண்ணிக்கையில் உள்ள பூக்கள் என்ன அப்படின்னா சிவப்பும் ஊதாவும் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள பூ என்ன அப்படின்னா சிவப்பு பூக்கள். அடுத்து மிகச்சிறிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுகனா மஞ்சள் பூ தான். அடுத்து பக்கம் 3. இங்கே என்னென்னா சில வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. சதுரம், செவ்வகம், வட்டம் வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வடிவங்களை வச்சு கீழே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. வாங்க விடையளிப்போம். முதலாவது கேள்வி, தட்டையான முகங்களை கொண்ட பொருள் எது? செங்கல் தான். இரண்டாவது கேள்வி என்னென்னா, வளைவான முகத்தை மட்டும் கொண்ட பொருள் என்னென்னா நெல்லிக்கனி. மூன்றாவது, பந்து போன்ற நிழல் வடிவம் என்னென்னா வட்டம். நான்காவது, எரேசருக்கு செவ்வகம். ஐந்தாவது, நேர் விளிம்பு இல்லாத வடிவம் என்ன அப்படின்னா ஒரு சேப்பு இல்லாத எல்லா பக்கமும் சேமாக உள்ளது என்ன அப்படின்னா வட்டம். அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா, அனைத்து பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் என்னென்னா சதுரம். அடுத்து பாருங்கள் பக்கம் 4. இதில் அளவைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க. வாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். நீளத்தை அளவிட உதவும் பொருத்தமான அளவையை டிக் செய்யணும். சரியா? சரின்னா அதை அந்த பாக்ஸில் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ இருக்குது. அதை என்ன செய்வோம், நம்ம ஜானு முழம், 1 முழம் தாங்க, 2 முழம் தாங்கன்னு தான் நம்ம கேட்போம். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 தான் கரெக்ட் ஆன்சர். 2 அந்த விளையாட்டு மைதானம் இருக்குது. அதை நம்ம கால்னால தான் அளவீடு செய்வோம். ஸோ அது ஃபஸ்ட் 1. தேர்ட் 1 பாருங்கள், அந்த புத்தகத்தை கையோட ஜான் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், அளவிடுவோம். அடுத்து பாருங்கள், பொருத்தமான குறியீடில் அதிகமாக உள்ளதை மேலே ஆரோ பண்ணணும், குறைவாக உள்ளதை கீழே ஆரோ பண்ணணும். அதுக்கு சரியாக என்ன செய்யுங்க, ஆரோ போட்டுக்கிறங்க.
அதில் பார்த்தீங்கன்னா பம்ப்கின் இருக்குது. பூசணிக்காய் வந்து பெரிய அளவீடு அதிகமான வெயிட்டு. அது மேல் ஆரோ, தக்காளிங்கிற சின்ன இதனால கீழே ஆரோ போடணும். அடுத்து முட்டைக்கோஸுங்கிறது அதிகமான வெயிட்டு, அதனால் மேலே ஆரோ போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கீழே ஆரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா எது அதிகமான வெயிட்டுனா தர்பூசணி, அதுக்கு மேலே அம்புக்குறி, மேங்கோ வந்து கொஞ்சமான வெயிட்டுனால கீழே அம்புக்குறி போடணும். அடுத்து பாருங்கள், எந்த பொருத்தமான பாத்திரத்தை கொண்டு விரைவாக நீரை நிரப்புவாய் என டிக் செய்க. சரியா? எதை வச்சு நம்ம வந்து சீக்கிரம் வந்து தண்ணீரை அந்த இதில் நிரப்புவோம்னு சொல்லிட்டு அதை டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வாளி, பெரிய வாளி தான், அதாவது 2வது உள்ளதை அந்த டேங்கை சீக்கிரம் நிரப்ப முடியும். அடுத்து அந்த வாட்டர் டேங்கு தான் என்ன செய்ய முடியும், அந்த பெரிய பக்கெட்டை நிரப்ப முடியும். அடுத்து அந்த பாட்டு தான் என்ன செய்ய முடியும், அந்த ட்ரம்மை வந்து நிரப்ப முடியும். அதனால் அதை டிக் பண்ணிக்கிறேங்க. அடுத்து பக்கம் 5ல் பார்த்தீங்கன்னா செடிகளின் விலையை எழுதி கூட்டுக. அதில் செடிகளோட விலை பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும், நம்ம எழுதி கூட்டணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மல்லிகை செடியோட விலை 36, ரோஜா செடியோட விலை என்ன கொடுத்துருக்காங்க 46. இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா 82. 6 + 6 12. ஸோ 2 கீழே விட்டுட்டு மேலே அந்த 10களில் 1 போட்டு நம்ம கூட்டணும். அதே மாதிரி தான் எல்லாமும் மல்லிகை செடியின் விலை, சாமந்தியின் விலை 2வது கேட்டிருக்காங்க. இப்படி என்னென்ன கேட்டிருக்காங்களோ நம்ம அதை என்ன செய்யணும், கூட்டி எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் 6ல் அதே மாதிரி தான் விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து கூட்டல் பார்த்தோம். இதில் வந்து கழித்தல், கடன் வாங்கி கழித்தல். இதை கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க.